பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ இந்த நாளிலேயும் கூட டெய்லி டிவோஷன் 2 வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன டாபிக் குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க அந்த வார்த்தையின் மூலமா எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க. எல்லா துதிக்கான மகிமையை மக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம தேவனுடைய கிருபை அப்படிங்கிற டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதற்கு ஆதாரமாக நம்ம வேதத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா, வேத புத்தகம் கையில வச்சிருந்தீங்கன்னா சங்கீதம் அதனுடைய 136 வசனத்தில் 136 அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்வோமா? அந்த 136 அதிகாரத்திலே அதனுடைய 15, 23, 24, 25 வசனத்திலே நம்ம வாசிப்போமே. ஆனால் சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்புறம் பாருங்க 23ஆம் வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய கிருபை பாருங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில தரக்கூடிய கிருபையை பார்த்தோமே. ஆனால் ஹல்லேலூயா, அவன் எதிரிகளை, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய எதிரிகளை ஹல்லேலூயா சங்காரம் பண்ணுகிறார். ஏனென்றால் அவன் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் நினைத்து அந்த கிருபை கொடுக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, கிருபை அப்படின்னா சில பேர் நீங்க கேட்பீங்க, கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் நீங்க ரைஸ் பண்ணுவீங்க. அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு இருக்கிற பதில் என்ன அப்படின்னா, கிருபை அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. தகுதியற்ற ஒருவருக்கு தேவனாகி இயேசு கிறிஸ்து இலவசமாக வழங்கும் அன்பு மற்றும் கருணை ஆகும். சோ இந்த டெஃபினிஷன் எப்பவுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். மறுபடி சொல்றேன், கிருபை என்பது தகுதியற்ற ஒருவருக்கு தேவனாகி இயேசு கிறிஸ்து இலவசமாக வழங்கும் அன்பு மற்றும் கருணையாகும். அப்போ சோ அன்பு அப்படிங்கிறது லவ், தி லவ் ஆஃப் காட், அப்படி இல்லைன்னா நேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அன்பு அப்படிங்கிறது எப்படி ஒரு காதலன் காதலி மேல வைத்திருக்கிற அன்பு, அப்புறம் ஒரு கணவன் மனைவி வைத்திருக்கிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும், தேவன் தம்முடைய ஜனங்கள் மேலும் ஜனங்கள் தங்களுடைய தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து மேலும் வைத்திருக்கிற அன்பு, அததான் அன்புன்னு சொல்லுவாங்க. கருணை அப்படிங்கிறது அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கருணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கருணை அப்படிங்கிறது இப்போ ஒரு உயிர் பரிதாபமாக இறந்து போகிறது அப்படின்னு சொன்னா, அந்த 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 இறந்து போகிற அந்த ஒரு உயிர் நம்ம ஒரு மனிதர்கள் மேல வைத்திருக்கிற கருணை, அந்த இரக்கத்தை குறிக்கிறது கருணை. இந்த கிருபை என்றது வேற ஒன்றுமே கிடையாது. தகுதியற்ற ஒருவருக்கு தேவனாகி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற, இலவசமாய் கொடுக்கிற அந்த பெரிய பரிசாகும். தினம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புது கிருபை பொழிந்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 89ஆம் அதிகாரத்திலே பார்த்தோமே. ஆனால் அதனுடைய 28ஆம் வசனம் பாருங்க, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அடுத்து பாருங்க 89, அப்படியே அதனோட 24ஆம் வசனத்தில் படி நம்ம பார்ப்போமே. ஆனால் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். எவ்வளவு கிருபை பாருங்க. அதே அதிகாரத்துல இன்னொன்னு ஒரு வசனம் சொல்லுகிறத பாருங்க, ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையிலே பிசகாமலும் இருப்பேன். தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்மையின் தேவன், நான் உண்மை பிசகாதவன். தாவீது வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு. தாவீது வாழ்க்கையில தேவனை நோக்கி அவர் அமர்ந்தித்தபடினாலே தாவீதுக்கு ஆண்டவர் அண்ணனுக்கு வேண்டியதான கிருபையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இன்றைக்கு அதே போலதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிருபையை கொடுக்க வேண்டுமாறு விரும்புகிறார். இன்னொன்னு வசனம் பார்த்தோமே. ஆனால் ஏசாயா அதனுடைய 54ஆம் அதிகாரத்திலே பார்த்தோமே. ஆனால் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவ ஜனமே, என் தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று நம்மேல் மனது இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
அதே 60ஆம் அதிகாரத்திலே பாருங்க 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்ம பார்த்து சொல்லுகிறார், என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். 10ஆம் வசனத்தின் பின்பாகம் சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார், என் கிருபையினால் உனக்கு இறங்குகிறேன். அப்போ கிருபையை பாருங்க. அப்போ நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில அல்லது நம்ம சராசரி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகிறதா, ஒரு பாரம் வருகிறதா, அதன் மத்தியில ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்து ஆண்டவர் நடத்துகிறாரா, அதுதான் ஆண்டவரோட கிருபை. நாம் நினைத்து பார்க்காத நேரத்துல நம் தேவையை சந்திக்கிறாரா, நம் குறைகளை நிறைவாக்குகிறாரா, நம் பிராணனை அழிவிலிருந்து நீக்கி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் புடிசுட்டி நன்மையினால் நம் வாயை நிறைவாக்குகிறார் என்றால் அதுவே நம் ஆண்டவர் நமக்கு இருக்கிற கிருபை. ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் அதனுடைய 12ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே பார்க்கும்போது பாருங்க, அதற்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என் மகனே, என் மகளே, என் பிள்ளையே, என் தாயை தகப்பனே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஒருவேளை நமக்கு ஒரு பலவீனம் வருது என்றால் அந்த பலவீனத்திற்கு பின்பாக ஆண்டவர் நமக்கு சுகத்தை தந்து அவர் கிருபை நம் பலவீனத்திற்கு இந்த தருணத்திலையும் கூட ஆண்டவர் நமக்கு அவர் கிருபை தருவாரே என்றால் அது ஒரு பெரிய பரிசு. நம்மளாம் அந்த கிருபை வாங்குகிறதுக்கு 1% கூட தகுதி இல்லை. ஆனா தகுதியே இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி அந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நாம் விசேஷித்தமானவர்கள். இன்றைக்கு நிறைய பேர் கிருபை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சிலர் மேல வைத்திருக்கிற கிருபையை அவர்கள் அறியாம, ஒருவேளை நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகளின் மேலும் வைத்திருக்கிற கிருபையை நிறைய பேர் அறியாம அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், ஆண்டவர் இவர்கள் மேல வைத்த கிருபை பெரியது. கிருபை அப்படிங்கிறது விலை மதிப்பு இல்லாதது. அவர் நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தது, நமக்காக பாடுபட்டது, ஆணி அடிக்க தொங்கியது எதற்காக என்றால் இதுவும் அவரோட கிருபை நம் வாழ்க்கையிலே. ஆண்டவரிடம் நம்ம காலையில தினமும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரை இந்த நாளுக்கு வேண்டிய கிருபை எனக்கு தாங்கப்பா, இந்த நாளுக்கு வேண்டிய தயவு எனக்கு தாங்கப்பான்னு கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாகவே இதை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறது. நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு தந்ததுக்காக நன்றி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, உடைய கிருபையை நாங்க தினமும் காலையிலே ஆண்டவரே எழும்பி ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து உடைய கிருபையை நாங்க கேட்டு வாங்கி கொள்ள வேண்டிய ஆண்டவரை பலனை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உடைய கிருபை மேலாக கிடைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா ஸ்தோத்திரங்களை முழுமையாக உடைய பாதத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். உடைய கிருபை தினமும் எங்களுக்கு சப்பா ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுடைய கிருபை தினமும் எங்களுக்கு கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எல்லா பிதாவே, ஆமென். Thank you dear friends. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தினமும் ஒரு கிருபையை தினமும் ஆண்டவர் தன்னுடைய கிருபையை ஆகாசிக்க செய்வார். Wishes from Heavenly Sounds Ministry மற்றும் ஜாச்சின்ராஜ் அபிஷியல் கீஸ் அண்ட் வாக்கர்ஸ் சேனல் மூலமாக ஹல்லேலூயா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். Thank you friends. God bless you. Praise Lord. Praise Lord.